ஹாய், கழுகுமலை முருகன் கோயிலுக்கு போமா? அத்தியாப்பா போமா? வாங்க கிளம்புவோம். எங்கள் ஊர் வழியாக போனால் ஒரு அரை மணி நேரத்தில் கழுகுமலை போயிடலாம். அதனால் நாங்கள் பைக்லேயே போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே காலையிலே கிளம்பிட்டோம். அதனால் வெயில் ரொம்ப தெரியல, நல்லா இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே கிராமம் தான். நாங்கள் போகிற ரூட் எல்லாம் ஒரு 4-5 ஊர் தாண்டினா கழுகுமலை வந்துடும். அது ஃபுல்லாகவே ஊர் விவசாயம் அப்படியே தான் இருக்க ஊர். அதை தான் சரி கொஞ்சம் வந்து காலையில் நேரம்னால நல்லா இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்தேன். இப்போ கடைசி அந்த மலை தெரியுது பாருங்கள், இதுதான் கழுகுமலை. வந்துட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகவே மலை தான். மலைக்கு கீழே தான் முருகர் கோயில், உள்ளே தான் அந்த பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏறுவாங்க மலை. அப்படியா? நம்ம இப்போ உள்ள பார்த்த கோயிலுக்கு உள்ள பிள்ளையார் இருக்கார். மலைக்கு உள்ள கோயில் வெட்டி அதுக்கு உள்ள தான் அந்த பிள்ளையார் இருக்கார். சூப்பர். அந்த மலைக்குள்ளேயே குடஞ்சு பாருங்க, ஃபுல்லாக பாறை மட்டும்தான். அவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே நிற்க அழகாக இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வரோம். இந்த வரேன். சுற்றி காமிச்சிட்டேன், என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றியாச்சு.
இவன் நம்ம தூக்கி போடுறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆனால் மலைக்கெல்லாம் ஏறினது கிடையாது. கோயிலுக்கே ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். அப்புறம் எப்படி இந்த ஏறுவோம்? இன்னைக்கு தான் பார்த்தோம். அது என்ன பாறைக்கு மேலே ஏறி வந்திருக்கோம். அந்த ரெண்டுக்கும் குடஞ்சி அதை காட்டுங்க. இந்த கோயில் அப்பா வேணும் பாரு. அது ஒவ்வொன்றும் அப்படியே பாறை சூப்பர். அம்மா வேணும் பாரு. அதுக்கு உள்ள ரூம்லாம் 2 ரூம் இருக்குது. உள்ள மூலஸ்தானத்தில் பிள்ளையார் இருக்காரு. அப்படியே யாரை கும்பிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது இடம். நல்லா இருக்கு. வராதவங்க வந்து பாருங்க. இன்னும் மேலே வேற உச்சி வரைக்கும் இருக்குது. போய் பார்த்துட்டு அப்படி போகிறோம். வாங்க உச்சிக்கு போய் பார்ப்போம். பாப்பா கொஞ்சம் உச்சிக்கு போகலான்னு ஏறி வந்திருக்கோம். முடியலை, தவிச்சிருச்சு. உங்க மேலே போயாச்சு. எவ்வளோ உயரத்தில் நிற்கும். கீழே தெரியுதா? ஓ ரொம்ப உயரம். மேலே போயிட்டு காக்கட்டும். கழுகுமலை உச்சிக்கு வந்துட்டோம். உச்சி பிள்ளையா இருந்தா பின்னாடி நம்ம பின்னாடி இருக்காரு. அப்பா ஆனால் வெயில் இப்போ மணி எத்தனை? 12 மணி ஆகுது. ஆனால் பனி எப்படி இருக்குது தெரியுமா? பேக் கேமராவில் காட்டுறேன். ஃபுல்லாக பனி தான். உச்சியில் இருக்கும். இருங்க பேக் வியூவில் போட்டு காட்டுறேன். அந்த கழுகுமலையோட முருகா லைட்டு தெரியுங்களா? நைட்டில் நாங்கள் அந்த லைட்டை தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் நேரில் பக்கத்தில் வந்து பார்க்கோம். ஃபுல் வியூ. சர்ச்சு கோபுரமாக எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. டவர் அந்த இது பக்கத்துலேயும் இருக்கலாம். இந்த சுற்றி தெரியுதா? இதெல்லாம் பனி. மதியானம் 12 மணி. பாருங்க எதுவுமே தெரில. ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்படிதான் நடக்கும்? உச்சிக்கு போயிட்டு கீழே இறங்கும்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது, சாஸ்தா கோயில். அதில் வந்து ஒருத்தர் வந்து டீயை மேலே கொண்டு வந்து விற்றுட்ருக்காரு. நம்மளால தான் டீயை பார்த்தா விடாதே, சரி நம்ம ஏறின டயர்டுக்கு டீ குடிப்போம் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு டீ குடிக்க உட்காந்தோம். பார்த்தா அந்த கோயில் பூசாரி எங்களுக்கு பாயசம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி பாயசத்தை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். கீழே பார்க்குக்கு வந்தோம். அப்போ சரி ரொம்ப நாள் ஆச்சு, ஊஞ்சல்லாம் ஆடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்து நல்லா அவங்க அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டோம். எல்லா இதுலேயுமே விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ஆள் அவ்வளோவா இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருக்கண்ணா இடம். சூப்பராக இருந்துச்சு. வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் ஃபுல்லாக வாசலில் ஜூஸ் கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இருக்குது. சரின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து எல்லோரும் ஃபேமஸாக சொன்னால் மால் பரோட்டா ஸ்டார். அதை ஒரு வழியாக போய் அதையும் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டு. கழுகுமலை கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன இவங்கள வச்சுக்கிட்டு மலை ஏறினது தான் பெரிய பாடு. ஆனால் ஏறிட்டோம். அது என்ன சொல்லுது, நல்ல சுள்ளுன்னு வெயில் இல்லை, பனியோட சேர்ந்த வெயில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது சூப்பராக. ஆனால் உச்சி வெயில் அந்த மாதிரிலாம் ஏறினோம்னா கண்டிப்பாக ஏறி இருக்க முடியாது. ஆனால் சூப்பராக இருக்குது. மலை மேலே உச்சி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. சூப்பராக சாமியை பார்த்துட்டு. ஆமாம் பார்த்துட்டு அப்படி சின்ன சின்ன கையோட கூட்டிக்கிட்டு கையோட வாங்க. ஆமாம், ஆனால் கைப்பிள்ளை வச்சுக்கிட்டு அந்த 6 மாத பிள்ளை அப்படிக்குள்ளே தூக்கிட்டு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக மலை ஏறிக்கிட மாட்டோம். ஒரு ஸ்டேஜ் அந்த இந்த அது என்ன பாறையை குடஞ்சி ஒரு கோயில் செஞ்சுருக்காங்க, அது வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே உச்சி வரைக்கும் போகணும்னு நினச்சா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏற முடியாது. இதுக்கு கொஞ்சம் நடக்க போய் எங்கள் பிள்ளைகள் நடக்க போய் தெரியலை. இன்னும் எங்கள் மகிழ்லாம் ஃபுல்லாக நடந்துட்டான். இன்னும் தம்பி சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்குலாம் ஆனால் நிறைய பேர் அத்தியாக்காரி தான் நடக்கலை. ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோஸு அதெல்லாம் வைப்பாங்க கழுகுமலைன்னு. அதில் தான் பார்த்துருக்கோம். சரி இங்கனைக்குள்ளே இருந்துக்கிட்டு போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும், போய் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தாச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நாங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி போடுதோம் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அம்மா